இந்த வீடியோல 4 பெஸ்ட் மெமரி ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். டிப் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த கீ. நீங்க என்னைக்காச்சும் இதை யோசிச்சிருக்கீங்களா? நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினை ஒரு அரை மணி நேரமா படிச்சிருப்போம். ஆனா அடுத்த நாள் டெஸ்ட்ல கான்ஃபிடென்ட்டா எழுத போனாலும் மைண்ட் எம்டியா இருக்கும். இல்லைன்னா நேத்து அந்த கொஸ்டின்ல படிச்ச 10 பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் 1-2 தான் ஞாபகத்துல இருக்கும். இது ஏன் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இது எனக்கும் நடந்திருக்கு. நான் 10th படிக்கும் போது மந்த்லி டெஸ்ட்ல முத நாள் எல்லாமே நல்லா படிச்சுட்டு போயிருப்பேன். அடுத்த நாள் போய் டெஸ்ட்ல உட்காரும் போதெல்லாம் எனக்கு நான் படிச்சது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதை தவிர்த்து நேத்து நான் என்னெல்லாம் பண்ணினோ அதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் நீங்க படிக்கும் போது அதை புரியாம படிக்கிறதுனால தான். ஒரு கான்செப்டை படிக்கிறீங்கன்னா அதை எப்பயுமே புரிஞ்சு படிக்கணும். புரியாம அப்படியே படிச்சோம்னா அது நம்ம பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகாது. சோ எப்பயுமே புரிஞ்சு படிங்க. ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க டீச்சர்ஸ் யார்கிட்டயாச்சும் கேட்டதை தெரிஞ்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, டீச் சம்ஒன் எல்ஸ். நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. சம்டைம்ஸ் நீங்களே உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி நினைச்சிட்டு படிங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேத்ஸ்ல ஒரு சம் போடுறோம்னா அதை நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்களோ அப்படி நினைச்சு சொல்லிக்கிட்டே படிச்சு பாருங்க. உங்க மனசுல அது ஈஸியா ஸ்டோர் ஆகும். இப்படி படிக்கிறதுனால உங்க படிக்கிற கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகுறது மட்டும் இல்லாம உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். டிப் நம்பர் 3, நோ யுவர் வீக்னஸ். ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்கன்னா அதை நீங்களே டெஸ்ட் எழுதி பாருங்க. ஒரு விஷயம் சாதாரணமா பார்க்காம சொல்லி படிக்கிறதுக்கும் பார்க்காம எழுதி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போதான் நீங்க அதுல என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் டாப்பர் ஆகலாம். டிப் நம்பர் 4, பிராக்டிஸ் ஆக்டிவ் ரீகால். கிளாஸ்ல இன்னைக்கு டீச்சர் நடத்தின எல்லாமே வீட்டுக்கு போனதும் ரீகால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணி பாருங்க. அது உங்க பிரெயின்ல இருந்து ஆன்சரை ரிட்ரைவ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி முடியலன்னா அந்த கான்செப்டை திரும்பவும் புரிஞ்சு படிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த வீக்ல நடந்த எல்லாமே அந்த வீக்கெண்ட்ல ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க படிக்கிறதுனால உங்க மைண்ட்ல அது ஈஸியா ஸ்டோர் ஆகும். நீங்க முன்னாடி படிச்ச எதையுமே அது மறக்காம இருக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டடி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பெட்டர் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.